அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 11:14. பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஆக ஊமையாயிருந்த ஒரு பிசாசு அப்படி நம்ம பார்க்கிறோம். குருடனாயிருந்தான், பேச முடியாத ஊமையனாயிருந்தான். இந்த பலகீனத்துக்கு, இந்த வியாதிக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவன் பிசாசு பிடித்தவனாயிருந்தான். பிசாசு தான் காரணம் என்று லூக்கா இந்த இடத்துல ரொம்ப நல்லா எழுதுறார் பாருங்க. இயேசு பிசாசை விரட்டின பிறகு அவன் நன்றாய் பேசினான், பார்த்தான் என்று சொல்லுகிறதுனால இந்த பலகீனத்துக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் பிசாசு தான் என்று நம்ம பார்க்கிறோம். சிலருடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட இந்த பலகீனங்கள் என்று சொல்வது பிசாசின் கட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு கட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை தவிக்கலாம். நீங்க இது எதனால், ஏன் இப்படி சம்பவிக்கிறது கூட தெரியாம இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறா, ஒருவேளை இது சாத்தானின் கட்டா இருக்கலாம். அது எந்த கட்டா இருக்கட்டும், கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கு அந்த ஊமையா இருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தவர், அவன் நாவின் கட்டை அவிழ்த்தவர். ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், ஒரு அற்புதத்தை செய்வார். இதை கேட்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. உங்கள் சகல விதமான சாத்தானின் கட்டுகளை ஆண்டவர் இயேசு அவிழ்த்து விடுவாராக. இவன் ஊமையனாயிருந்தான், ஆண்டவரை துதிக்க முடியாதவனாய், ஜெபிக்க முடியாதவனாய், தேவனை குறித்து பேசக்கூடாதவனாய், அப்படிப்பட்ட ஒரு ஊமையனாயிருந்தான் பாருங்க. மட்டுமல்ல, இவன் குருடனாயிருந்தானா, பார்க்க முடியவில்லை. மட்டுமல்ல, சாத்தான் இவனை கட்டி வைத்ததுனால இவன் ஒரு அடிமையா இருக்கிறான் பாருங்க. சாத்தானுக்கு, பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அநேகர் இப்படி இருக்கிறார்கள். சில ஆவிக்குரிய நிலைமையில விழுந்து போன மனிதர்களுக்கு அடையாளம் இந்த மனிதன். ஒருவேளை நீங்கள் இந்த மனிதனை போல சாத்தானுக்கு அடிமையா இருக்கலாம், மனிதருக்கு அடிமையா இருக்கலாம், பலவித பாவங்களுக்கு கூட அடிமையா இருக்கலாம். யாரா இருக்கட்டும், பிசாசின் கீழே அழிக்கும்படி வந்த தேவகுமாரனாகிய இயேசு உங்களுக்கு விடுதலை தருவா. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மக்களை கர்த்தர் மாற்றுவார் என்று இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் கூறுகிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.